மாணவர்களுக்கு பள்ளிக்கும் கல்லூரிக்கும் போவதில் இடையூறு கொடுக்கும் மழையாக இது இருக்கும். ம். அது தொடக்கத்திலையும் இருக்கலாம். அது கல்லூரிக்கு போனா ஒரு சாதாரண கழிவறை கூட போக முடியாது. பெரும் இடைவெளியா இருக்கும். பெரிய இடையூறா இருக்கும். மாணவர்கள்லாம் நனைவார்கள். ம். கழிவறை ஒன்று வகுப்பறையில் இருக்காது. கழிவறை தனியா இருக்கும். நனைவார்கள். அது ஒரு பிரச்சனை இருக்கு. அதே போல பயணம் மேற்கொள்வதிலையும் சாலையில இடையூறு, போக்குவரத்து நெரிசல் எல்லாம் ஏற்படும். ஏற்கனவே தண்ணி தேங்கினா பள்ளி வாகனங்கள்லாம் போகும் பொழுதும், மாணவர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் எல்லாருமே பயணம் மேற்கொள்ளும் பொழுதும் ம். இப்படி போக்குவரத்து நெரிசல் கூடுதலாகும். இப்ப ம். இதற்காக ஒரு முன்னெச்சரிக்கையை தவிர பாதிக்கும் மழையாக இருக்காது. பெய்ய பெய்ய வடியும். ஒரு 10 சென்டிமீட்டர் பெஞ்சோன்னே இன்னொரு வேற ஊருக்கு போயிடும். ம். அதாவது சென்னை மாநகரத்தில் 10 சென்டிமீட்டர் பெய்து விட்டு திருவள்ளூருக்கு போயிடும். அங்கே ஒரு 10 சென்டிமீட்டர் பெய்து விட்டு மீண்டும் சென்னைக்கு வருவதற்குள்ள வடிந்து விடும். பிறகு செங்கல்பட்டுக்கு போகும். அங்க ஒரு 10 சென்டிமீட்டர். ஏதோ ஒரு இடத்துல இந்த 3 மாவட்டத்துல ஒரு இடத்துல தான் அது ஊடுருவி போக போகுது. அப்பையும் அது மழையோட அளவு 3ஆம் தேதி இருந்தாலும் பாதிக்கும் மழையாக இருக்காது. ஆனால் 3ஆம் தேதி பரவலாக இருக்கும். ஏன்னா 3ஆம் தேதி தெற்கு நோக்கி போகும்பொழுது 3 மாவட்டத்தையும் அடைத்துக் கொண்டுதான் பெய்யும். அது திருவள்ளூர்லயும் பெய்யும், சென்னையிலும் பெய்யும், செங்கல்பட்டுலையும் பெய்யும். ஆனால் அது செயலிழந்து பெய்யும் என்பதனால கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். கொஞ்சம் ஒரு 10, 15, 20 கூட எட்டலாம். ஆனால் ஒரே நேரத்தில் பெய்யாது. சீராக பெய்யும், வடிய வடிய பெய்யும். அதனாலதான் சொல்ல. ம். அது அச்சப்பட தேவையில்லை.